அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாகவே உங்களுடைய பேசாமல் இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்களாம் எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது பசங்க ஏன் மேலே வரமாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. படிக்கிறதுலேருந்து எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க ஏன் பெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க அமைதியாக இருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் இல்லை. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, டெவலப் ஆகிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப சேட்டை பண்ணிடுறோம். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு டெவலப் ஆக வேண்டியதாக இருக்குது. சரி, பரவாயில்ல. உங்களுடைய சாட்சிகள் எல்லாம் கேட்கும்போது உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்லாம் எப்படி சாட்சி சொல்லுவோம் அப்படின்னா, எங்கள் காலகட்டத்தில் எப்படி சாட்சி சொல்லுவோம்னா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நாங்கள் வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணோம், எங்கள் பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணார், ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஒரு 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 குறிப்பிட்ட ஜெபங்கள் அப்படி தான் சாட்சிகள்லாம் மேக்சிமமாக இருக்கும். நாங்கள் ஜெபம் பண்ணோம், இவங்களுக்கு எழுதி போட்டோம், இவங்களுக்கு லெட்ரு போட்டோம், இவங்களுக்கு ஃபோன் அடித்து ஜெபம் பண்ண சொன்னோம், ஜெபம் பண்ணாங்க. அதெல்லாம் உண்மை தான், அதெல்லாம் நடக்கிறது தான். ஆனால் இப்போ எப்படி சாட்சிகள் இருக்குதுன்னா, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் பண்ணார். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் ரிவைவல். இதுக்கு மேலே நீ பேசுன ஒன்று இங்கே நிற்க வச்சிருவோம், நான் உட்காந்துக்குவாங்க. சரியா, கவனிங்க. இதுக்கு பேர் தான் என்னது, ரிவைவல், எழுப்புதல். எழுப்புதலின் நாட்களில் இதுதான் நடக்கும். நீங்கள் பண்ணுற ஜெபத்துக்கு உடனடியாக பதில் வரும். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ முன்னாடி நின்று சாட்சி சொன்னவங்கள எத்தனை பேர் கிறிஸ்டின்ஸு கிடையாது, அம்மா கிடையாது, கிறிஸ்டின் கிடையாது. ஆனால் ஏசப்பா மேலே நம்பிக்கைவங்களா இருக்கிறாங்க. இன்னொரு அம்மா அவங்களும் அப்படி தான். ஆனால் உங்களுடைய ஜெபத்தை கடவுள் கேட்குறாருன்னா எப்படி? ஏன்னா அவர் வந்து மதத்தை பார்க்குறதில்ல, உங்களை பிள்ளையாக பார்க்குறாரு. நீங்கள் அவரை தகப்பனாக பார்க்குறீங்க. அதனால் உங்கள் ஜெபம் கேட்கப்படுது. அல்லேலூயா. அதனால் கடவுள் யாரையும் புறம்பே தன்னிடத்தில் வருகிறவரை, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படின்னா யார் அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டாலும் சரி, உடனடியாக பதில் கொடுப்பார். நீங்கள் படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா, நீங்கள் பெரியவங்களா சின்னவங்களா, உங்களுக்கு ஞானம் இருக்குதா இல்லையா, இதெல்லாம் எதுவுமே அவர் பார்க்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவருடைய பிள்ளை, அவ்வளோதான். நீங்கள் அவருடைய பிள்ளை. உங்களுடைய ஜெபத்தை கேட்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் உங்கள் அப்பாட்ட உரிமையாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்குறத அவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். ஒரு சில விஷயம் உடனே கொடுத்துருவார், ஒரு சில விஷயம் கொஞ்சம் டைம் பண்ணி கொடுப்பார். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம இன்னும் அதுக்காக இன்னும் அதை பெற்றுக்கொள்வதற்குண்டான அந்த ஒரு தகுதி நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு சில ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆனால் நிச்சயம் கொடுப்பார். அவர் கேட்டு இல்லைன்னு யாருக்குமே சொன்னதே கிடையாது. அதான் வசனம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்படின்னா யார் கேட்டாலும் சரி, இந்த தம்பி கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பாரு, நான் கேட்டாலும் கொடுப்பாரு, அம்மா கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா அவருக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும், எடுக்க தெரியாது. அல்லேலூயா. அவருக்கு கையை பிடிச்சி மேலே தூக்கி விட தான் தெரியும், ஒரு நாளும் கை விட்டுட்டு போக தெரியாது. இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிற எந்த உறவாக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் நம்ம விட்டு போயிடும். கணவன் மனைவிங்கிற உறவும் ஒரு காலகட்டத்தில் நம்மளை விட்டு போயிடும். தாய் தகப்பனுங்கிற உறவும் நம்மளை ஒரு நாள் விட்டு போயிடும். பிள்ளைங்க பெற்றோருங்கிற உறவும் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் ஒரே ஒரு உறவு மாத்திரம், நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் பிறந்த குழந்தையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரே ஒரு உறவு யாருன்னா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் உங்களை வெறுக்க மாட்டார், ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் மேலே அவ்வளவு நேசமுள்ள, அவ்வளவு அன்புள்ள தெய்வம். உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆகிருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம், 50 வயசாக இருக்கலாம், 80 வயசு கூட ஆகலாம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவருக்கு குழந்தைகள் தான். அல்லேலூயா. அதனால் அவரிடத்துல பேசுங்க. மனுஷங்களோட பேசி மனுஷங்களை நம்பி வாழ்ந்ததெல்லாம் போதும். இனி கடவுளை நம்பி வாழ பழகுங்கள். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது நீங்கள் பார்க்க முடியும். எந்த மனிதரும் நம்மளுக்கு வந்து உதவி செய்ய போகிறதில்ல. கடவுள் மனசு வச்சாதான் மனிதர் மூலமாக நம்மளுக்கு உதவியே கிடைக்கும். இப்போ நானே உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினச்சா கூட, எனக்கு கடவுள் என்ன பண்ணணும், தேவைகளை சந்திக்கணும். எனக்கு தேவையான தேவைகளை எனக்கெல்லாம் ரொம்ப ஆசைகள் உண்டு. விசுவாசிகளுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் உதவி செய்யணும். இங்கே இருக்கிற நிறைய தாய்மார்களுக்கு, நிறைய தகப்பன்மார்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிறைய உதவிகள் அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி நம்ம ஒரு ஹோமே இங்கே நடத்திட்டு இருந்தோம். இங்கே அழுந்தலைப்பூரில் ஒரு ஆதரவற்றோர் இல்லமே நடத்திட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஹாஸ்பிட்டலில் முன்னாடி ஒரு வீடு இருக்குது பாருங்கள், கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வீடு இருக்கும். அந்த வீடு முதல்ல அங்கே வாடகைக்கு எடுத்ததே நம்ம தான். அங்கே எடுத்து அங்கே ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தை நடத்தி 4 சகோதரிகளை அங்கே வச்சு பராமரித்தோம். 4 சகோதரிகள், பாப்பா,
அக்ஷயா எல்லாமே அங்கேருந்து பராமரித்தோம். நாங்கள் உள்ள ஹாஸ்பிட்டலில் அந்த குவார்ட்டர்ஸில் இருந்தோம். முன்னாடி இந்த வீடு வாடகைக்கு எடுத்து ஆதரவு இன்னும் எதுக்காக அப்படின்னா, ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆசை, ஒரு பாரத்தை கொடுத்துருக்கிறார். அதை நம்ம செய்யணும். நம்மளால் முடிந்த உதவிகளை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். அப்படி செய்யும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு இல்லாதவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு தேவையை ஒரு சந்திக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது தேவையை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது கடவுளுக்கே நீங்கள் செஞ்ச மாதிரியா? யாருக்கு செஞ்ச மாதிரி? கடவுளுக்கே செஞ்ச. அப்படி கடவுள் வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அப்படி ஒரு மனிதனுடைய உதவி நம்மளுக்கு தேவைன்னா கூட முதல்ல யாருடைய உதவி தான் தேவை? கடவுளுடைய உதவி. அந்த ஆண்டவருடைய உதவி நம்மளுக்கு உண்டாயிருச்சுன்னா யார் மனசில் பேசி நம்மளுக்கு உதவி செய்யணுமோ அவர் செய்ய வைப்பார். யாருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணணுமோ அவர் தயவு கிடைக்க பண்ணுவார். அப்படி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை நமக்கு செய்யணும்னு சொல்லி நினைக்கிறார். அவர் விரும்புறதுல ஒன்று தான், நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருந்தால் போதும், நீங்கள் அவரை நம்பி இருந்தால் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. அவரை நம்பி அவர் தான் என் அப்பா, நான் அவர் பிள்ளை, நான் விரும்புகிறத அவர் எனக்கு தருவார், கண்டிப்பாக தருவார்னு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்வீர்களானால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்களும் இப்போ இனிமேல் வருகிற ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சாட்சி சொல்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைம்லாம் ஒதுக்கணும். அவ்வளோ சாட்சிகளை தேவன் செய்து கொண்டே இருப்பார். தேவன் நன்மைகளின் தெய்வம், அவர் நன்மைகளை மாத்திரம் நமக்கு செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சரி, ஒரு அறிவிப்பு. அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன தேதி? 16ஆம் தேதி நம்மளுக்கு நல்லா கவனிங்க, பேசாதீங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். சரியா? ரெண்டு ஃபங்க்ஷன் அடுத்த வாரம் நம்மளுக்கு உண்டு. முதல் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாப்பா ரஞ்சிதா பாப்பாவுடைய குழந்தைய வந்து நம்ம சபையில் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், அந்த குழந்தைய ஆண்டவருக்குன்னு வளர்க்கணும்னு சொல்லி அந்த குழந்தைய நம்ம சபையாரெல்லாம் சேர்ந்து ஆசீர்வதித்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் பண்ணுறதா இருந்துச்சு, ஆனால் இமீடியட்டாக வந்ததுனால நம்மளால் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கும் அறிவிப்பு கொடுக்கணும்ல, அதனால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அந்த ஃபங்க்ஷன் உண்டு. என்னுடைய ரெண்டாவது மகன் ரிவைவல் விஷனுடைய பிறந்த நாள் 16ஆம் தேதியே ஞாயிற்றுக்கிழமையே வந்துருச்சு. அதனால் இந்த 2 ஃபங்க்ஷனும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உண்டு. அதனால் அடுத்த வாரம் உங்களுக்கு உணவு ஆயத்தமாக்கப்பட்டு எல்லாருக்கும் நம்ம எப்படி கிறிஸ்மஸுக்கு நியூ இயர்லலாம் உணவு கொடுத்தோமோ அது மாதிரி ஒரு உணவு கொடுக்குறோன்னு சொல்லி மனசில் ஆசை வச்சுருக்கிறேன். பாக்கெட்டில் ஒன்றும் கிடையாது, கடவுளை நம்பி தான். அல்லேலூயா. எப்போவுமே இங்கே என்ன இருக்குதுங்கிறதெல்லாம் வச்சுலாம் சொல்கிறதில்ல, அவரை வச்சு எதுனாலும் பேசின பிறகு அது நடந்துடும். அது நடந்துடும். அது என் தங்கச்சி தான், வேறு யாரும் இல்லை. அதனால் என் தங்கச்சியோடைய அப்போ சொல்லப்போனால் அதுக்கு தாய் மாமா, அந்த குழந்தைக்கு அப்போ தாய் மாமாவோடைய சீர் நான் என்ன பண்ணி ஆகணும்? செஞ்சு தான் ஆகணும். அதனால் அங்கே பாரு, என் தங்கச்சி அக்காங்களாம் பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு அக்கா, ஏற்கனவே சொன்னோன்னா ஒரு அக்கா 2 தங்கச்சி எனக்கு கூட பிறந்தவங்க. எனக்கு மட்டும்தான் 2 பசங்க. அக்காவுக்கும் பொண்ணு தான், தங்கச்சிக்கும் பொண்ணு தான், எல்லாத்துக்கும் பொண்ணு தான். என்னை சுற்றி எல்லாம் பொண்ணு தான். அல்லேலூயா. அந்த சோதனை பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சபையிலையும் அதே மாதிரி ஆகிப்போச்சு. சபையில் இருக்கிற அக்கா தங்கச்சிகள் என்ன தான் பிறகுது? பரவாயில்ல, அது கூட பரவாயில்ல. அதனால் நம்ம தான் இந்த சபையில் நம்ம பிள்ளைய, நம்மளுடைய அடுத்த சந்ததி யார்? இவங்க தான். இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அப்புறம் யார் தான்? இவங்களாம் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. நீங்கள் உட்கார்ந்த இடத்துல நாங்கள் உட்கார ஆரம்பிச்சிருவோம். ஆமாம், கடவுள் கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு, கவலையப்படாதீங்க. 100 வயசு, பைபிளில் 100 வயசான ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார்? குழந்தையை கொடுத்தார். அதனால் வசனம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அது மனிதனால் உண்டாகிறது அல்ல, அது கடவுளே கொடுக்குற ஒரு சுதந்திரம். அது நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருவார். தேவன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக தருவார். அதனால் அடுத்த வாரம் 2 ஃபங்க்ஷன் இருக்குது, மறந்துடாதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்துருங்க. மகளுடைய பிரதிஷ்டையும் இருக்குது, என் மகனுடைய பிறந்த நாளும் இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லோரும் வரணும்னு சொல்லி நான் அவங்க சார்பாகவும் நம்ம சபை சார்பாகவும் உங்களை அழைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. அதனால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். மார்க் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்பதாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியில் வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை
கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனம் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிற ஒரு வாக்கு தத்தம். கவனிங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தில் இந்த கடவுளுக்கு உண்டான காரியங்கள் பல உண்டு, பரலோகத்துக்கு உண்டான காரியங்கள் பல உண்டு. ரெண்டு காரியங்களும் உண்டு. இன்னைக்கு ஒரு கடவுளுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்க கடவுளை அறியாமல் இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்களை பார்க்குறோம். இன்னைக்கு என்னென்ன இந்த உலகத்துக்கு உண்டான காரியங்கள்ல எதுன்னு சொல்கிறேன் பாருங்க. வியாதி, நோய், வறுமை, கடன் பிரச்சனை, பலவீனம், சுகவீனம், சண்டைகள், வைராக்கியங்கள், போராட்டங்கள், பகைகள், விரோதங்கள், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் இந்த உலகத்துக்கு உண்டானது. ஏன்னா இது இந்த உலகத்தில் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு அடுத்து ஒரு உலகம், நாம் எல்லாரும் ஒரு சேரப்போகிற ஒரு உலகம், சொர்க்கம்ங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம எல்லாருமே போக போகிறோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எதுவுமே அங்கே இல்லை. அங்கே வியாதி கிடையாது, அங்கே பட்டினி கிடையாது, பசி கிடையாது, பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாது, கடன் பிரச்சனை கிடையாது, வியாதி கிடையாது, பலவீனம் கிடையாது, நோய் கிடையாது, விரோதங்கள் கிடையாது, பகைகள் கிடையாது. அப்போ அங்கே என்னதான் இருக்குது? அங்கே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, நிறைவு உண்டு, மகிமை உண்டு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இளைப்பாறுதல் உண்டு, இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்தது எதற்காக அப்படின்னா, அவர் அங்கிருந்து தான் இறங்கி வருகிறார். எங்க? அவர் சொர்க்கத்திலிருந்து தான் நம்மளை போல மனித அவதாரம் எடுத்து மனுஷனாக இந்த பூமியில் பிறக்கிறார். எதுக்குன்னா, அங்கெல்லாம் எப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களோ, அங்கெல்லாம் எப்படி எல்லாரும் குறைவில்லாமல் இருக்கிறாங்களோ, அங்கெல்லாம் எப்படி எல்லாரும் நிறைவாக இருக்கிறாங்களோ, வியாதி இல்லாமல் நோய் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அப்படியே இந்த பூமியில் இருக்கிற என் ஜனங்களும் வியாதி இல்லாமல், பலவீனம் இல்லாமல், நோய் இல்லாமல், கடன் பிரச்சனை இல்லாமல் வாழணும் என்பதற்காகத்தான் அவர் அங்கிருந்து இங்கே இறங்கி வந்தார். அவர் அங்கிருந்து இறங்கி வந்து இங்கிருந்து நம்மளை அங்கே கொண்டு போகிறதுக்காக. அல்லேலூயா. அப்படி கொண்டு போகலன்னா என்ன பிரதர் ஆகும் அப்படின்னா, ரெண்டு வாழ்வு உண்டு. நம்முடைய மரணத்திற்கு பின்போ அல்லது ஆண்டவருடைய வருகைக்கு பின்போ ரெண்டு வாழ்வு உண்டு. ஒன்று சொர்க்க வாழ்வு, இன்னொன்று நரகத்தின் வாழ்வும் இருக்குது. அதுவும் ஒரு பக்கம் உண்மை. நரகத்தின் வாழ்வில் என்ன இருக்கும்? அங்கே அழுகையும் பற்கடிப்போம், அங்கே எரிகிற அக்கினி கடலை பார்த்துருக்கிறீங்களா? அதே மாதிரி ஒரு நெருப்புல ஒரு கடல் செஞ்சால் எப்படி இருக்கும்? அதை கற்பனையே பண்ணி பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு அக்கினி கடல் இருக்கிறது. அங்கே நித்தியமாக இங்கே பாவம் செஞ்சுக்கிட்டு பாருங்க, இங்கே அப்பா அம்மா பேச்சை கேட்காம, தாய் தகப்பனை அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு, மனைவியை கொடுமைப்படுத்துறவன், இவங்க எல்லாம் எங்கே தான் போவாங்க? அங்கே தான் போவாங்க, வேற எங்கேயும் போகிறது இல்லை. நம்மளால் ஒரு சொட்டு கண்ணீர் ஒருத்தர் சிந்திட்டாங்க அப்படின்னா, அந்த கண்ணீருக்கு நீங்கள் கண்ணீர் விடாமல் அந்த கண்ணீர் உங்களுக்கு மாறாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ என்னால் ஒருத்தர் கண்ணீர் வடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் திரும்பவும் அந்த கண்ணீருக்கு பதிலாக ஒரு கண்ணீர் சொட்டு சிந்திடணும். சிந்திட்டா தப்பிச்சேன், இந்த பூமியில் என்னோட கணக்கு சரியாயிரும். சிந்தாமல் நான் பாட்டு ஜாலியாக இருந்துட்டு துணிகரமாக பாவங்களை செஞ்சு வாழ்ந்துட்டேன் அப்படின்னா, இங்கே விட்டதுக்கெல்லாம் சேர்த்து அங்கே போய் சந்திக்க வேண்டியதாக போயிடும். அங்கே புழுக்கள் நம்முடைய சரீரத்தை தின்று கொண்டே இருக்கும், அங்கே அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். அங்கே நம்மளை உள்ளே போட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய சரீரம் அந்த வேதனையோடு நெருப்பில் அழுகி, நெருப்பில் எரிந்து சாம்பலாகும். திரும்பவுமாக அந்த சரீரம் உண்டாகும், திரும்பவும் நெருப்பில் எரிப்பாங்க, திரும்பவும் உண்டாகும், அப்படியே காலம் ஃபுல்லாக அங்கே எரிஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான் நரகத்தின் வாழ்க்கை. அப்படி அதுக்கு ஆப்போசிட்டான வாழ்க்கை தான் சொர்க்கம். அங்கே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்போம், மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருப்போம், சமாதானமாக இருந்து கொண்டே இருப்போம், இளைப்பாறுதலாக இருந்து கொண்டே இருப்போம். இப்போ பார்க்குறாரு ஆண்டவராக இயேசு பார்க்குறாரு, ஐயோ என் பிள்ளைகள் பாவம் செய்து இந்த அவியாத அக்னியாக இருக்கிற அந்த நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான், சரி என் ஜனங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கணும்னா ஒரு பாவம் அறியாத ஒரு ரத்தம் சிந்தணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக ரத்தம் சிந்தி, நம்மெல்லாம் அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான், அந்த சொர்க்க வாழ்க்கைக்கு எப்படியாவது போயிடணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்து நமக்காக உயிரை தந்தார். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறேன், அவருடைய அன்புக்கு ஈடு யாருமே இல்லை. அவர் நம்மளை எப்படியோ போனாங்க, சரி நீ பாவம் பண்ண, நீ எப்படியோ போ, நீ போய் நரகத்தில் சாகு அப்படின்னு சொல்லி விடுகிற ஆண்டவர் அல்ல. நீ பாவமே பண்ணிட்டியா, பரவாயில்ல விடு, இனிமே பாவம் செய்யாதன்னு சொல்லி அவர் ரத்தத்தை கொடுத்து, அவர் ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்தப்படுத்தி நம்மளை சொர்க்கத்துக்கு நேராக நடத்துகிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம்.
அப்போது இந்த உலகத்துக்கு உண்டான விஷயம்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த நோய், இந்த சண்டை, இந்த கடன் பிரச்சனை, இதையெல்லாம் எப்படி நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, பைபிள் சொல்லுது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்மளுடைய விசுவாசம் தான் இதெல்லாம் ஜெயிக்க போகுது. உங்கள் வியாதி எப்படி பிரதர் ஜெயிக்க போகிறீங்க? உங்கள் கடன் பிரச்சனை எப்படி ஜெயிக்க போகிறீங்க? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சண்டையை எப்படி ஜெயிக்க போகிறீங்க? ஒன்றே ஒன்று தான், நீங்கள் கடவுள் மீது வைக்கிற விசுவாசம். கடவுள் மீது வைக்கிற விசுவாசம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் எந்த அளவுக்கு கடவுள் மேலே விசுவாசமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். இந்த உலகத்துக்கு உண்டான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது வியாதி, அது பலவீனம், அது நோய், அது கடன் பிரச்சனை, அது எந்த விதமான நெருக்கங்களாக இருந்தாலும் சரி, என்ன ஆகும்? எல்லாவற்றையும் நீங்கள் நானும் ஜெயிக்க முடியும். நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அப்போ இன்றைக்கி இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் இருக்கிறா? யாருமே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன உண்டு? பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகள் இல்லைங்கிறதுல அந்த பிரச்சனையை நீங்களும் நானும் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அந்த பிரச்சனையை நீங்களும் நானும் எப்படி ஃபேஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றியும் தோல்வியும் முடிவு. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஃபேஸ் பண்ணவே வேண்டாம், நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணவே வேண்டாம். யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வார்னு சொல்லி அவருடைய பிரச்சனையாக மாற்றி விட்டுருங்க. அல்லேலூயா. ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற அளவுக்கு சொல்கிறேன். உங்கள் பிரச்சனை எதுவுமே உங்கள் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இனிமேல் ஏசப்பா பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா அவர் பார்த்து கொள்வார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இருக்கணும், சும்மா இருக்கணும். அவருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். உங்களுக்காக யார் மனசில் பேசணுமோ அவங்க பேச ஆரம்பிச்சிருவார். உங்களுக்காக யார் கண்களை தயவு கிடைக்க பண்ணணுமோ அந்த தயவு கிடைக்க பண்ணிடுவார். எந்த அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக கையெழுத்து போட வேண்டியது இருக்குதோ அவங்க போட்டுருவாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்கள் சார்பாக வந்துடுவாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, எல்லாம் உங்கள் மனசில் இருக்கிற கவலையும் எல்லாம் உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தையும் அவர் மேலே வைக்கும்போது தான் அது நடக்கும். அப்படி தான் பாருங்கள், ஒரு கப்பல், ஒரு பரிசல், அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரவுண்டாக இருக்கும், பரிசல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், படகு. அந்த படகுல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆற்று கடந்து போகணும்னா அங்கே அந்த பரிசலில் தான் போய் ஆகணும். அப்போ ஒருத்தர் பயங்கரமான ஒரு மூட்டையை வெயிட்டு தூக்கிட்டு வந்தாராம். தூக்கிட்டு வந்துட்டு அந்த பரிசல்கார்ட்ட சொன்னாராம், ஐயா அந்த ஊருக்கு நான் போகணும், என்னை என்ன பண்ணிடுங்க, அந்த ஊரில் விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த பரிசல்காரர் சொன்னாரா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டாராம் அந்த பரிசலில். இவர் ஏறிட்டாராம். ஏறிட்டு இவர் என்ன பண்ணாராம், பரிசல் போயிட்டே இருந்துச்சான். அந்த பரிசலில் இவர் ஏறி பரிசல்காரர் பரிசல் ஓட்டிகிட்டே வந்தாராம். இவர் என்ன பண்ணாரா, தூக்கிட்டு வந்த மூட்டையை திரும்பி தோல்லே வச்சுட்டே வந்தாராம். அப்போ அந்த படகு பரிசல்காரர் சொன்னாராம், ஏப்பா நீ தான் இந்த கப்பலில் ஏறிட்டியே, நீ தான் இந்த படகுல ஏறிட்டியே, அப்புறம் எதுக்கு இன்னும் சுமந்துட்டு இருக்கிற, அதை தூக்கி படகுல வையே அப்படின்னு சொன்னாராம். ஆமாம்ல மறந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறமா தோளில் இருக்கிறத தூக்கி என்ன பண்ணாராம், வச்சாராம். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போயிட்டு அங்கே போயிட்டு கிராஸ் பண்ணி போனாராம். இதே மாதிரி தான் இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேடி வந்துடுவோம். அவர் சொல்லிட்டாரு, உன் பாரத்தெல்லாம் என் மேலே வச்சிரு, உன் கவலையெல்லாம் என் மேலே வச்சிருன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு கூட அந்த கவலையை யார் தான் வச்சுக்கிறோம், நம்மளே சுமந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் சுமை இன்னும் எதுவும் இல்லை. நீங்கள் இந்த ஆண்டு, ஏற்கனவே சொன்னேன், இந்த ஆண்டு நம்மளுக்கு என்ன ஆண்டு, தெய்வீக இளைப்பாறுதலின் ஆண்டு. நீங்கள் இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் எல்லா வேலையும் செய்து முடித்திருக்கிறார். அதை விசுவாசித்து அவருடைய பிரச்சனையாக மாற்றி விட்டுட்டு நீங்கள் பாட்டு ரிலாக்ஸாக அவருடைய நேரத்துக்காக காத்துருங்க. அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இதெல்லாம் பைபிள் எழுதியிருக்கிற வசனம் தான். நேரம் அதிகமானதுனால ஒவ்வொன்றா எடுத்து சொன்னோம்னா உங்களுக்கு நேரம் அதிகமாயிரும். அதனால் நான் அப்படியே உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்லுகிறேன். அதனால் இந்த உலகத்தை ஜெயிப்பது ரொம்ப எளிது. நான் சொல்லுவேன், இந்த உலகத்தை ஜெயிப்பது ரொம்ப எளிது. வியாதியை ஜெயிப்பது எளிது. கடன் பிரச்சனையை ஜெயிப்பது எளிது, ரொம்ப ஈஸி. ஒன்றே ஒன்று உங்களுக்குள்ளே இருந்தால் போதும், விசுவாசம். என்னது? விசுவாசம். கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மேற்கொண்டு உயருவதற்கு அது காரணமாய் அமையும். அவருடைய பிரச்சனை, நீங்கள் உங்கள் அப்பாவுடைய பிரச்சனைன்னு சொல்லி மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா அவர் அதுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உடனே நடக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தம்லாம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கணும், நாட்கள் வரணும். போக எல்லா இடத்துலையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பஸ் வருது, 1:30 மணிக்கு வீரகுமாரா, 1:30 மணிக்கு தானே வீரகுமார் புள்ளம்பாடிக்கு, 3 மணிக்கா, 2 மணிக்கா,
என்னப்பா எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் சொல்கிறீங்க. ஒரு வருஷம் இந்த ஊரில் இல்லை, டைமெல்லாம் மறந்து போச்சு. சரி 2 மணினே வச்சுங்க. ரொம்ப ஒரு எமர்ஜென்சி, நீங்கள் புள்ளம்பாடி போயே ஆகணும். 2 மணிக்கு வீரகுமார் வரணும். ஆனால் வீரகுமார் அன்னைக்குன்னு பார்த்து வரல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வண்டி இல்லைன்னா என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போயிடுவீங்க. இல்லை போயே ஆக வேண்டிய கட்டாயம். என்ன பண்ணுறது? அடுத்து போய் தான் ஆகணும். எப்படி வழி சொல்லுங்கள்? லிஃப்ட் கேட்டு போயிடுவீங்க. பரவாயில்ல. அதுவும் புள்ளம்பாடி வரைக்கும் போகிறவராக இருந்தால் பிரச்சனை இல்லை. இங்கே வரக்கோப்பையில் விட்டுருவங்க அப்படின்ட்டாங்கன்னா வீட்டில் இருந்துக்க வேண்டியது தான். இன்னும் சொல்லட்டுமா? வெயிட் பண்ணுவீங்க. அதாவது பஸ்ஸு வரலன்னு நினச்சிக்காதீங்க. 2 மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸு 2:30க்கு தான் வரப்போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுவீங்க. சரி, பொங்கல் தொகுப்பு எல்லாம் வாங்கினீங்களா? இந்த வாட்டி காசு கொடுக்காம விட்டாங்க நம்மளை. அடுத்த வருஷம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன். அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க? கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்க போகிறீங்க. பயங்கரமாக கூட்டம் இருக்குது. இன்றைக்கி வாங்கிக்கிட்டா தான்ப்பா, இங்கே விட்டுட்டா அவ்வளோதான். இனி அடுத்த பொங்கலுக்கு தானே சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல சார், நாங்கள் அடுத்த பொங்கலில் வாங்கிக்கிறோன்னு போயிடுவீங்களா? அவ்வளோதான். கொட்டாரம் போட்டு உட்காந்துருவாங்க. பாய் விரித்து போட்டு படுத்துருவோம். அவ்வளோதான். சொல்லிட்டு போயிடுவோம். இப்போலாம் அப்படின்னு தெரில. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலே வந்துடுவாங்க. வந்துட்டு நாங்கள் தான் முன்னாடி நிற்போம். தம்பி உனக்கு பின்னாடி நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க. போயிட்டு அவங்க ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க. நான் அங்கேருந்து முன்னாடி போயிடுவேன். அப்போ வந்துடுவாங்க. அந்த மஞ்சள் சட்டை போட்டிருக்கிற தம்பி இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டுப்பாரு, நான் தான் வந்தேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க. ஐயோ என்னையா நாங்கள் இவ்வளோ நாளாக நின்றுட்டுருக்குறோம், நீ கடைசீட்டில் வந்துட்டு இப்போ வந்துட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே என்னையை கைக்கு அமைச்சிருவாங்க. அங்கே இருக்கிறவங்கள என்னையை மறைப்பான். என்னமோ குத்தம் பண்ண மாதிரி. நான் பாட்டு ரேஷன் வாங்க வந்தேன், நீ என் பின்னாடி ஒருத்தர்னு சொல்லிட்டு போனார். அவ்வளோதான். அதுதான் என் காது கேட்டுச்சு பார்த்தேன். இப்போ அவர் வந்து நின்றுட்டாருன்னு சொல்லி உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்போ நான் இந்த மாதிரி சின்ன பையனாக இருக்கும் போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க ரேஷனுக்கு. ஏன்னா அங்கே வந்து எப்போவுமே ஆண்கள் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் ரேஷன் கடையில். கரெக்டு தானே? பெண்கள் கூட்டம் தான் எப்படி இருக்கும்? ஆமாம். எங்கள் அம்மா இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க, என்னைய கையில் ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. இதை சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிற்க வச்சுட்டு போயிடுவாங்க. அங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாம் வருவாங்க. தம்பின்னு சொல்லிட்டு என்னை பின்னாடி தள்ளிட்டு அப்படியே முன்னாடி வந்துடுவாங்க. அப்புறம் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி வந்துடுவாங்க. என்ன எல்லாம் இப்படியே பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு யாராவது சும்மா வந்தாங்கன்னா கூட என் பின்னாடி நின்னாங்களோ கூட, அண்ணா நீங்கள் முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு நானே பின்னாடி போய் உட்காந்துருவேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து பார்ப்பாங்க, என்னடா உன்னே தான்டா ஃபஸ்ட்டு நிப்பாட்டினா உனக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்லிட்டு நீ வந்து என்னை விட்டுட்டு போயிட்ட. அவங்க வந்தவங்களாம் தம்பின்னு சிரித்து என்னை பின்னாடி தள்ளி விட்டாங்க. அப்புறம் நானும் 2 பேர்த்த முன்னாடி தள்ளி விட்டேன்னு சொல்லுவாங்க. உன்னை கூட்டு வந்ததுக்கு நானே வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா போய் சண்டை போடுவாங்க. முதல்ல நிற்கிற ஒரு ஆள்கிட்ட போய் சண்டை போடுவாங்க. ஏன் சின்ன பையனை நிற்க வச்சுட்டு போனேன் அப்படின்னா, ஏமா நீ எங்கேயோ போயிட்டு இவனை நிற்க வச்சுட்டு அப்படிம்பாங்க. என் பையன் தான் அது. அவனும் எனக்கு அப்போலாம் ரேஷன்னா என்னன்னு தெரியாது, இங்கே எதுக்கு நிற்கிறாங்கிறது கூட தெரியாது. ஆனால் அப்படி நிற்க வச்சுலாம் ரேஷன் வாங்கிட்டு போவாங்க. அப்போது ஒரு ரேஷன் கடைக்கு போகணுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? வெயிட் பண்ணுறோம். பொருள் வாங்கணும்னா வெயிட் பண்ணுறோம். ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் ஆகணும், வர வேண்டிய பஸ் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம்? வெயிட் பண்ணுறோம். ஆனால் நம்ம வெயிட் பண்ணாத ஒரே ஒரு இடம்னு கேட்டிங்கன்னா சர்ச்சில் தான். ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டா உடனே அவர் செய்யணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? உடனே சோறு வந்துடுது. அடப்பாப்பா என்னப்பா சர்ச்சுக்கு வந்துட்டு தான்ப்பா இருக்கிற, ஒன்றும் செய்ய மாட்டேங்குதுப்பா, என்னப்பா கை வலி சரியாக மாட்டேங்குது, கால் வலி சரியாக மாட்டேங்குது, பிரச்சனை மாற மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் வெயிட் பண்ண கற்றுக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுளுடைய காரியத்துக்கு வெயிட் பண்ணாமல் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். எந்தெந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆல்ரெடி வச்சிருக்கிறார். ஒரு டைம் காது கேட்டுருச்சு, திரும்பி பார்த்துட்டுனா தூக்கிட்டு போயிடணும் வெளியே. சரியா? திரும்பி இன்னொரு தடவை சவுண்ட் வரக்கூடாது. கவனிங்க. எங்கே விட்டேன்? கத்தனானா இப்படி தான். இதுக்கு தான் சொல்கிறேன், புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கப்பா அச்சியா? இவனை பார்த்துக்கிறதுக்கு தான் அச்சியா? போங்க. எங்கே விட்டேன்னு மறந்து போயிடும். அதுக்கு தான் இப்போ எனக்கு ஞாபகம் வரல. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், எங்கே விட்டேன்? அதுக்கு முன்னாடி, அதுக்கு அடுத்து. பார்த்தியா? உங்களுக்கும் தெரியல. இதுக்கு தான் சொல்கிறது. நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுட்டிங்கன்னா கட் ஆயிரும். சரி, நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிப்போம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு தேவையானது விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் நடந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம இன்றைக்கி முடிக்க போகிறோம். வாசிங்க. மார்க் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார்.
அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரரை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். பேசக்கூடாது. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது பல அற்புதங்களை செய்தார். அது செஞ்ச ஒரு அற்புதம் தான் இந்த வசனம், இப்போ வாசிக்கப்பட்ட இந்த பகுதி. இது என்னன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள்ளே வராரு. இதே மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ளே வந்தோடனையும் அவர் வந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே திரளான கூட்டங்கள் அவரை தேடி வருகிறார்கள். ஏன்னா அவர் அவ்வளோ அற்புதங்களை செய்வார், அவ்வளோ வசனங்களை, நல்ல நல்ல வசனங்களை போதிப்பார். அதனால் இயேசு கிறிஸ்துவனாவே ஜனங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். உடனடியாக பார்வை இல்லாதவர்கள், முடவர்கள், நடக்க முடியாதவங்க, காது கேட்க முடியாதவங்கன்னு சொல்லிட்டு பல பேர் வருவாங்க. ஏன்னா யார் வந்தாலும் அவர் என்ன பண்ணிடுவார், சுகமாக்கி அனுப்பிடுவார். அதனால் ஒரு கூட நடந்துட்டு இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தர் படுத்த படுக்கையாக கட்டிலில் இருக்கிறார். படுத்த படுக்கையாக கட்டிலில் இருக்கிறாரு. அவங்களுக்கு 4 பேர் கூட இருக்கிறாங்க. அந்த 4 பேர் யாருன்னு பைபிளில் சொல்லப்படலை. ஒரு சமயம் அந்த 4 பேர் அவங்க குடும்பத்தினராக இருந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த 4 பேர் அவங்களுடைய நண்பர்களாக இருந்திருக்கலாம். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஊருக்குள்ளே வந்திருக்கிறாரு. அந்த வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணி எல்லாத்தையும் சுகமாக்கிட்டு இருக்கிறாரு. இவனை எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடுறோம், இவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான், இவனால் எந்திரிச்சு நடக்க முடியாது, ஆனால் இவன் குணமாகணும்னு சொல்லி இந்த சுற்றி இருக்கிற 4 பேர் என்ன பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப பாக்கியம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு 4 பேர் உங்களுக்கு நினைக்கிறவங்க உங்களுக்கு சுற்றி இருந்தாங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கை மேன்மைப்பட்டுரும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் 4 பேர் இல்லை, 4000 பேர் நம்மளை சுற்றி இருப்பான். கூட இருக்கிறவங்களே என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம நல்லா இருக்கணுங்கிறத விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் பாருங்கள், அந்த காலத்தில் பாருங்கள், அப்படி இருந்திருக்கிறாங்க. இவன் படுத்த படுக்கையாக தான் இருக்கிறான், அவன் எப்படியோ போயிட்டு போகிறான் அப்படின்னு நினைக்கல. இயேசு கிறிஸ்து வந்துட்டார். இவனை எப்படியாவது என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்து கூட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கட்டிலோடையே தூக்கிட்டு போகிறாங்க. அவன் எத்தனை வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்தாங்கிறது தெரியல. ஆனால் இந்த 4 பேருக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துட்ட கொண்டு போயிட்டு அவன் என்ன ஆயிடுவான், எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவான், இவன் நல்லாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டே போகிறாங்க. தூக்கிட்டு 4 பேரும் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு வந்து பார்க்குறாங்க, வீடு ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. இப்போ எப்படி வீடு நம்ம சர்ச்சு நிரம்பி இருக்குதோ அது மாதிரி இடமே இல்லை. இயேசு கிறிஸ்துவிட்ட போகிறதுக்கு வழி இல்லை. இவங்க பார்க்குறாங்க, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அங்கேருந்து கொண்டு வந்துட்டோம், இயேசு கிறிஸ்துகிட்ட போய் காமிக்கலான்னு பார்த்தா இவ்வளோ மக்கள் கூட்டம், உள்ளே யாரா போகக்கூடாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக இயேசு கிறிஸ்து இந்த வீட்டினுடைய மேலே வீட்டு கூரை மேலே ஏறிட்டாங்க. கட்டிலோடு தூக்கி ஏறிட்டாங்க. எவ்வளோ சிரமப்படுறாங்க பாருங்கள். ஏறி கூரையே பிரிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, கூரையே பிரித்து, இயேசு கிறிஸ்து இங்கே நிற்கிற மாதிரி நிற்கிறாரு. கூரையை பிரித்து அந்த கூரை வழியாக அந்த கட்டிலோடு அந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த படுத்த படுக்கையாக இருக்கிறவனை முன்னாடி இறக்குறாங்க. இறக்குனோடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பெரிய ஆச்சரியம். வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. அந்த வசனத்தை வாசிங்க. யாரோட விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறாரு, நிறைய எடுத்துருக்கணும். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. பாருங்க இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்கம்மா. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. அவர்கள்னா வேற யாரும் இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவனை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து ஓட்டை பிரித்து கூரையை பிரித்து உள்ளே இறக்குனாங்க பார்த்தீங்களா, அந்த 4 பேருடைய விசுவாசம். அந்த 4 பேருடைய விசுவாசம், அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து, போதும் சிஸ்டர், திமிர்வாதக்காரனை நோக்கி. இதுதான் இன்னைக்கு முக்கியம். அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை நோக்கி
அவர் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவனை குணமாக்கி அவனை நடக்க பண்ணுகிறார். இதுக்கு என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, அந்த திமிர்வாதக்காரன் அந்த படுத்த படுக்கே கட்டில் இருந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சா இல்லையாங்கிறது தெரியல. அவன் வந்து சொல்லலை, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறான் ஊரில், என்னை எப்படியாவது அவரை கொண்டு போய் விட்டுருங்கயா, அவர் என்னை குணமாக்கிடுவார் அப்படின்னு அவன் எங்கேயாவது கேட்ட மாதிரி எழுதியிருக்குதா பைபிளில்? இல்லை. இது முழுக்க முழுக்க யாருடைய விசுவாசத்தை சார்ந்து இருக்குது அப்படின்னா, அந்த 4 பேருடைய விசுவாசம். இவனை எப்படியாவது இயேசுக்கிட்ட கொண்டு போயிட்டு குணமாக்கி அவனை நடக்க வச்சிடணும்னு சொல்லி அந்த 4 பேர் மனசு வச்சாங்க. 4 பேர் விசுவாசிச்சாங்க. 4 பேர் அதற்காக செயல்பட்டாங்க. என்ன பண்ணாங்க? செயல்பட்டாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு படி. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் ஃபேமிலியில் பல ஜெப குறிப்புகள் உண்டு. இப்போ அநேகருக்கு என்ன, என் கணவர் மனம் மாறணும், என் கணவர் குடியை விட்டு மனம் திரும்பணும், என் கணவர் வந்து சர்ச்சுக்கு வரணுங்கிற ஜெப குறிப்பு இருக்குதா? இருக்குது. ஆனால் கணவர் சர்ச்சுக்கு வராரா? இல்லை. பிள்ளைங்க மனம் திரும்பணும், பிள்ளைங்க குடிக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், குடும்பம் ஒன்று சேரணும்னு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் பிள்ளைங்க சர்ச்சுக்கு வராங்களா? இல்லை. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜெப குறிப்பு இருக்குது. ஆனால் அந்த 4 பேர் தான், வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவரை, உங்கள் மனைவியை, உங்களுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை தேவன் அவருடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த 4 பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்து எத்தனை வருஷமாக படுக்கையாக இருந்த அந்த மனிதனை பார்த்து, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. சொன்ன உடனேயே படுக்கையாக இருந்த என்ன ஆயிட்டான்? சுகமாகி நடக்க ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. இதுதான் சொல்கிற விசுவாசத்துக்கான சக்தி என்னன்னா இதுதான். 4 பேர் விசுவாசிச்சான். அந்த 4 பேர் விசுவாசத்தோடு நிப்பாட்டல, செயல்பட்டான். எவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தான்னு தெரில. கட்டிலோடு தூக்கிட்டு வந்துருக்கிறானுங்க 4 பேர் சேர்ந்து. எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரில. தூக்கிட்டு வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியல. திரும்பவும் சாதாரணமாக ஒரு மனுஷன் கூரை மேலே ஏறுறதே கஷ்டம். இவன் இந்த வெயிட்டாக இருக்கிற அந்த கட்டிலோடு இருக்கிற அந்த மனுஷனோடு சேர்ந்து இவங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்க? கூரை மேலே ஏறுறாங்க, கூரையை பிரிக்கிறாங்க, கூரையை பிரித்து உள்ள ஆண்டருக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. இவ்வளோ விஷயங்களும் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை, ஏசப்பா மேலே இருக்கிற விசுவாசத்தில் அவங்க செய்கிறாங்க. அந்த விசுவாசம் அவர்களுக்கு கை கொடுத்துருச்சு. அந்த விசுவாசம் அந்த மகனை சுகமாக்கி விட்டது. அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் என்னென்ன காரியங்களை நினச்சி வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் இருதயம் கடவுளுக்கு தெரியும். நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும், என்ன உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யார் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறணும், அவங்க மனம் மாறணும், அவங்க மனம் திரும்பணும், அவங்க ஒழுக்கமாக வரணும், அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்களோ, அது எல்லா ஜபத்துக்கும் தேவன் இன்னைக்கு பதில் தரப்போகிறார். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் தான், உங்களுடைய விசுவாசம் தான். அவங்களுக்காக நீங்கள் சர்ச்சுக்கு வர்றீங்க, அவங்களுக்காக நீங்கள் சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஜபத்தை கேட்டு கர்த்தர் அவங்களை சுகமாக்குவார், அவர்களை குணமாக்குவார், அவர்களை விடுவிப்பார், அவர்களையும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்துவார். அல்லேலூயா. வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் இன்றைக்கி சாட்சி. இன்றைக்கி சொல்ல வேண்டிய சத்தியம் இதுதான். மற்றவங்க விசுவாசிக்கிறாங்க, மற்றவங்க சர்ச்சுக்கு வரல, யோசிக்காதீங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் இன்னமும் சர்ச்சுக்கு வரல. நான் சர்ச்சு பாஸ்டர் ஆகி இன்றைக்கி பல சபைகளில் போய் போதகம் பண்ணுறேன். இன்றைக்கி நமக்கு சொந்த சபையே வந்துருச்சு. ஆனால் இன்னமும் எங்கள் அப்பா அம்மா என்ன இல்லை, சர்ச்சுக்கெலாம் வரல. ஆனால் அவர்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்? விசுவாசிக்கிறேன். கட்டாயம் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அவங்களை தொட்டு தூக்குவார். சொல்லுங்கள், தொட்டு ஒரு நேரம். எல்லாத்துக்கும் நான் சொன்னது போல் ஒரு நேரத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? குறித்து வைத்திருக்கிறார். உங்கள் வியாதிகள் மாறுவதற்கு ஒரு நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. உங்கள் கடன் பிரச்சனைகள் மாறுவதற்கு ஒரு நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. உங்கள் கணவர் மனம் மாறி குடியை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்த ஆண்டவருக்கென்று பிரகாசிக்கிற நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது. உங்கள் பிள்ளைகள் நன்றாய் வாழ்கிற நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது. இனிமே ஒன்று நடக்க போகிறது இல்லை. ஆண்டவர் எல்லாமே முன்குறித்து வச்சுட்டாரு. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என் அப்பா செய்வார்னு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது மட்டும்தான். அல்லேலூயா. உங்கள் கடன் பிரச்சனைக்கும் நாள் குறிச்சாச்சு. நேற்று நான் கணக்கு போட்டு பார்த்தேன். நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் இப்படியே போயிட்டே இருந்தால் என்றைக்கு கடன் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்கிற எல்லா கடன் லிஸ்ட்டு போட்டு, எனக்கு வருகிற வருமானங்கள்லாம் கணக்கு போட்டு, என் மனைவிக்கு வருகிற வருமானம்லாம் கணக்கு போட்டு, இப்படியே போயிட்டே இருந்தால் என்றைக்கு இந்த கடன் எனக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அடுத்த ஜனவரி 2026 என்னுடைய கடன் 0. அல்லேலூயா. அப்படி இருக்குது. பார்த்தேன். நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன், ஐயோ இவ்வளோ கடன் இருக்குது, எப்படி மாற்ற போகிறேன்னு தெரியலையே. என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த 2வது பையன் இருக்கிறானே, ஏதாவது கத்திட்டு இருந்தானே, அவனுக்கு விவரம் தெரியறதுக்குள்ளே இந்த கடன் பிரச்சனைலேருந்துலாம் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு இப்போ எல்லா விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது வேறு விஷயம். ஆனால் அவன் விவரம் தெரிஞ்சு பெரிய பிள்ளையாக ஆகிறதுக்குள்ளே நமக்கு இருக்கிற எல்லா கடனும் என்ன பண்ணிடணும், அடைச்சிடணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது பார்த்தேன். அதுலலாம் கணக்கு போட்டு பார்த்தா ரொம்ப நாள்லாம் இல்லை, கரெக்டாக இன்னும் ஒரு 1 இயர் தான்.
இப்போ போயிட்டுருக்கிற இதே ஸ்பீடில், இதே வருமானத்தில், இதே அளவில் பிஸ்னஸில் போயிட்டே இருந்தாவே எனக்கு போதும். அடுத்த ஒரு வருட பிறகு இதே ஜான்வரி, இதே பிப்ரவரி 2026 என்னுடைய குடும்பம் கடனே இல்லாத ஒரு குடும்பமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. அவர் பார்த்தேன், ஆண்டவர் தான். அப்போ தான் ஆண்டவர் நினச்சேன், ஆண்டவரை இவ்வளோ ஈஸியாக வச்சுருக்கிறீங்க, நான் போய் இது இவ்வளோ பெருசாக நினச்சிக்கிட்டு பணம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் எல்லாவற்றுக்கும் நேரத்தை குறித்து தான் வச்சுருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது என்னைய நம்பி காத்திருந்தா போதும். வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ்லாம் என்ன வேண்டியதே இல்லை, பண்ண வேண்டியதே இல்லை. நோ அழுகை, நோ கவலை. சொல்லுங்கள், நோ அழுகை, நோ கவலை, ஒன்லி விசுவாசம் அப்பா மேலே. இந்த 4 வாரத்தை அடுத்த வாரம் யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு. சொல்லுங்கள், நோ கவலை, நோ அழுகை, ஒன்லி விசுவாசம் அப்பா மேலே. சொல்லுங்கள் பார்ப்போம், நோ அழுகை, நோ கவலை, ஒன்லி விசுவாசம். மனப்பாடம் ஆயிடுச்சா? சொல்லிடுவீங்களா அடுத்த வாரம்? இதுதான் நம்ம வாழ்க்கையில், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையே. நான் இப்போ இந்த 4 வாரத்தை சொன்னேன் பார்த்தீங்களா, இது ரொம்ப விளையாட்டாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஏதோ ஒன்று சொல்லித்தராரு பிரதர்னு நினைக்கிறீங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க வாழ்கிற வாழ்க்கை. நோ அழுகை, நோ கவலை, ஒண்டி விசுவாசம் அப்பா மேலே. அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும். அந்தந்த நேரத்தில் அந்தந்த வாசல்களை கடவுள் உங்களுக்காக திறந்து கொடுத்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை உயரத்தில் தேவன் வைப்பார், சந்தோஷத்தில் வைப்பார், மகிழ்ச்சியில் வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நல்லவர், அவருக்கு நல்லது மட்டும்தான் செய்ய தெரியும். அவரை நம்பி வந்தவங்கள என்னால் முடியாதுன்னு அவர் சொன்ன காரியம் எதுவுமே இல்லை. செத்தே போயிட்டான், அவனையே உயிரோடு எழுப்பி கொண்டு வந்துட்டார். செத்து அடக்கம் பண்ணிட்டாங்க, 4 நாள் ஆகிப்போச்சு. லாசருவை போய் கல்லறை பக்கத்தில் நின்று லாசருவே வெளியே வான்னு கூப்பிடுறாரு. அவன் வெளியே வந்துட்டான். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற வல்லமை சாதாரண வல்லமை அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, என் அப்பாவால முடியாதது ஒன்றும் இல்லை. அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார். நீங்கள் எவ்வளோ தூரம் இழுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு செஞ்சிருவார். கண்டிப்பாக செய்வார், உங்களை சாட்சியாக நிறுத்துவார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி நாங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிற இந்த வியாதிகளை, பலவீனங்களை, நோய்களை, கடன் பிரச்சனைகளை ஜெயிப்பதற்குண்டான வழியை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். உங்கள் மேலே நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே. எந்த மனிதர்கள் எங்களை கைவிடலாம், எந்த சூழ்நிலைகளை எங்களை கைவிடலாம், ஆனால் நீங்கள் ஒரு நாளும் எங்களை விட்டு விலக மாட்டீர், ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீர். எங்கள் வாழ்க்கையில் அழுகைகள் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் கவலைகள் இல்லை. உம்மீது நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு நன்மைகளை செய்வீர். வந்திருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் இந்த வார்த்தையின் வல்லமை இறங்கி கிரியை செய்வதால் என்னென்ன ஜெப விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ அந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு பதிலோடு கடந்து செல்வார்களால் வியாதிகள் மறைந்து போகட்டும், பலவீனங்கள் நீங்கி போகட்டும், தேவனுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யட்டும். எல்லா பண நெருக்கடிகளும் நீங்கி இவங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இது அப்படியே செய்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.